என் பட்ஜெட்டே 20,000 தாங்க. 20,000 நல்ல மொபைல் இருக்கா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ அந்த மாரி ஒரு 5 மொபைல உங்களுக்காக அலசி ஆராய்ஞ்சு ஸ்பெக் வைஸும் சரி, டிசைன் வைஸும் சரி, யூனிக்காவும் சரின்னு சொல்லிட்டு பிரிச்சு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக வீடியோ எண்டுக்குள்ள நீங்கள் மொபைல் வாங்கினாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மொபைல் வாங்கினாலும் சரி, இந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் குமரன், இது உங்களோட பக்ஸ்பரிதாபங்கள். ஃபஸ்ட்டு அண்டர் 20Kல ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நான் சொல்கிற மொபைல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிஎம்எஃபோட ஃபோன் 2 ப்ரோ தான். ஏன் இந்த மொபைல் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் இருக்குது அப்படின்னா, இந்த செக்மெண்ட், அதாவது அண்டர் 20K அந்த செக்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக கேமரா இருக்கவங்களுக்கு இந்த மொபைல் செட் ஆகும். இந்த செக்மெண்ட்டில் டெலிஃபோட்டோ கொடுக்குறவங்களும் இவங்க மட்டும்தான். ஒரு யூனிக்கான டிசைன், அதே மாதிரி ஒரு யூனிக்கான யூஐ, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டிஸ்பிளே, ஒரு நல்ல பேட்டரி லைஃப், இது எல்லாமே இருக்க ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன் தான் இந்த ஃபோன். ஸோ கேமருக்காக செட் ஆகுமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கேமிங்காக இந்த ஃபோன் கண்டிப்பாக செட் ஆகாது. பட் நான் வீட்டில் வாங்கி யூஸ் பண்ணுறேன், நான் யூனிக்காக ஒரு ஃபோன் யூஸ் பண்ணணும், வீட்டில் ஒய்ஃபுக்கு வாங்கி கொடுக்குறேன், இல்லை அம்மாவுக்கு வாங்கி கொடுக்குறேன், இல்லை அப்பாவுக்கு வாங்கி கொடுக்குறேன், இல்லை சிஸ்டருக்கு வாங்கி கொடுக்குறேன், இந்த மாதிரி ஆங்கிளில் யோசிக்கும் போது கேமரா பெஸ்ட் இன் கிளாஸாக இருக்கும் இந்த செக்மெண்ட்டில். ஸோ ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல் இதுதான் இந்த செக்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு கிங்குன்னே கூட சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அண்டர் 20Kவோட கிங்கு இன்னைக்கு தேதிக்கு சிஎம்எஃபோட ஃபோன் 2 ப்ரோ தான். ரெண்டாவது ஆப்ஷன், இவங்க இந்த செக்மெண்ட்டில் நிறைய விற்கிறாங்க அப்படின்ற ஒரு டேட்டா பார்க்க முடியுது. அந்த இவங்க அப்படின்னு கேட்கும்போது மோட்டோ தாங்க. மோட்டோ இல்லாத ஒரு செக்மெண்ட்டா அப்படின்னு யோசிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். மோட்டோ Edge60 ஃபியூஷன் இதுதான் வந்து என்னோட செகண்ட் ப்ரியாரிட்டி. ஏன் இந்த ஃபோன் ரெண்டாவது இடத்துல இருக்குது அப்படின்னா, இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல டிஸ்பிளே, எந்த அளவுக்கு நல்ல டிஸ்பிளேனா அவங்களோட ப்ரோ சீரீஸில் கொடுத்த அதே டிஸ்பிளே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 1.5K டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. அது ஆல் கவுடில் இருக்கும், அதாவது குவாட் கவ், எல்லா ஆங்கிலையும் கவுடாக இருக்கும். ஸோ அது ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீலிங் கொடுக்கும். கையில் பிடிக்கும் போது ரொம்ப ஸ்லிம்மான ஒரு ஃபீலிங் கொடுக்கும். ஸோ இந்த செக்மெண்ட்டில் ப்ரீமியமான டிசைன் அண்ட் ப்ரீமியமான டிஸ்பிளே, ஆவரேஜ் கேமரா, ஒரு பேட்டரி லைஃப் நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபோன் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஒன் மோர் திங், ஃபோனை கீழே போடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லா பக்கமும் கவுடாக இருக்கிறதுனால லைட்டாக கீழே விழுந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் இல்லை, ரொம்பவே கஷ்டம். டிஸ்பிளே காஸ்ட் ஆல்மோஸ்ட் 8,000 ருபீஸ் வந்துடும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ செகண்ட் ப்ரியாரிட்டி ப்ரீமியம் அண்ட் எலகண்ட்டாக தேடுறவங்களுக்காக இந்த ஃபோன் வாங்குறதா இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அடுத்து மூணாவது இடத்துல இருக்க ஃபோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெக்னோலேருந்து வரக்கூடிய ஒரு ஃபோன் தாங்க. டெக்னோவோட போவா 7 ப்ரோ. இதோட ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 18Kக்குள்ளே கிடைக்குது. ஆஃபர் டைம்ஸில் 15 to 16Kக்கும் கிடைக்குது. இதை ஏன் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே ஒரு நல்ல பேட்டரி லைஃப், 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல டிஸ்பிளே, ஒரு நல்ல டிசைன், இதுவும் இல்லாமல் இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே ஒயர்லெஸ் சார்ஜிங் வரதும் இந்த ஃபோனில் தான், ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் வரதும் இந்த ஃபோனில் மட்டும்தான். ஸோ ஒரு நல்ல மொபைல் ஆக்சுவலாக. இது நான் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வச்சுருக்காரு. ஸோ வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கும்போது டெக்னோலேருந்து இப்படி ஒரு மொபைலா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே நத்திங்கை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல்னு வச்சுக்கோங்களேன். பட் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்ட் அண்ட் டிசைன்லேயா இருக்கட்டும், இல்லை டிஸ்பிளேலையா இருக்கட்டும், இல்லை வந்து பேட்டரி லைஃப்லேயா இருக்கட்டும், இல்லை வேறு எதனா பிரச்சனை வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு எங்கேயுமே அந்த இடத்துல பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல. 64 MB கேமராவும் கொடுத்துருக்காங்க. கேமராவோட கிளாரிட்டியும் பார்த்திங்கன்னா ப்ரைமரியில் எடுக்கும்போது ஓகேவாக தான் இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பேட்டரி லைஃப் நல்லா இருக்குன்னாங்க. ஸோ ஒயர்லெஸ் சார்ஜிங் எனக்கு வேணும் இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே அப்படின்னா, இதுவும் இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே வர ஒரே மொபைல் இது மட்டும்தான், வேறு மொபைலே கிடையாது இந்த செக்மெண்ட்டுக்குள்ளன்றதை அடித்து சொல்ல முடியும். ஸோ மூணாவது இடம் டெக்னோவோட போவா 7 ப்ரோ. ஃபோர்த்து பிளேஸ் அப்படின்னு யோசிக்கும்போது திரும்பவுமே பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆள் தான் இதுலேயும் இருக்காங்க. ரியல்மியோட நார்சோ 80 ப்ரோ. இந்த நார்சோ சீரீஸ்லாம் எங்கே போச்சுன்னே தெரில ஆக்சுவலாக. அது நம்ம தேடிட்டு இருக்கோம் நிறைய. ஏன்னா நார்சோ வந்து எனக்கு தெரிஞ்சு நார்சோ 20 சீரீஸ்லாம் வரும்போது பயங்கரமாக இருந்துச்சு மொபைல். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் சீரீஸில் வர்றது நார்சோ சீரீஸில் கொடுப்பாங்க. இன்றைக்காக தான் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. பட் ரொம்ப பெருசாக வந்து அவங்க மார்க்கெட்டில் வந்து அதை சொல்கிறது இல்லைன்ற மாதிரி தெரியுது. ஏன்னா நிறைய ஆடு, நிறைய விஷயங்கள் நிறைய பண்ணுவாங்க ரியல்மி. பட் இப்போ வந்து சைலண்ட்டாக, ரொம்ப சைலண்ட்டாக பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி லான்ச் ஆன ஃபோன் தான் நார்சோவோட 80 ப்ரோ. ஸோ இந்த ஃபோன் ஏன் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு யோசிக்கும்போது, இந்த ஃபோன்லேயும் பெஸ்ட் இன் கிளாஸ் டிஸ்பிளே, டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி இது எல்லாமே இருக்கும். ப்ளஸ் இது வந்து கேமருக்கான ஃபோனா அப்படின்னு யோசிக்கும்போது
டிமென்சிட்டியோட 7400 சிப்செட் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ கேம் ஆடுறவங்க ஆடலாங்க, அது வந்து ஆட முடியாது ஆடக்கூடாதுன்னு சொல்ல வரல. இந்த செக்மெண்ட்டில் வர எல்லா ஃபோனுமே ஒன்று 7300 அல்டிமேட்டு, இல்லைனா 7400, இல்லைனா 6s Gen 3 இந்த மாதிரி செக்மெண்ட்டில் தான் கிடைக்குது மோஸ்ட் ஆஃப் அண்டர் 20Kல இன்னைக்கு. ஸோ வேறு ஆப்ஷனே இல்லை. அந்த மாதிரி யோசிக்கும்போது இந்த ஃபோன் ஏன் வாங்கணும் அப்படின்னு யோசிக்கணும்னா, பில்ட் அண்ட் டிசைன், டிஸ்பிளே அண்ட் உங்களோட பேட்டரி லைஃப் உங்களுக்கு வேணும், ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். ஈவன் இந்த செக்மெண்ட்டில் இவங்களுமே அந்த கர்வ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிடிக்கிறதுக்கும் சரி, எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, ரொம்ப ப்ரீமியமான ஒரு ஃபீலை கண்டிப்பாக டெலிவரி பண்ணோம். ஸோ வேறு லெவல் ஃபோன் அண்டர் 20Kல இந்த ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஃபைனலாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இதில் என்ன ஃபோன் இருக்குது அப்படின்னு யோசிக்கும்போது, இவரும் வந்து இந்த செக்மெண்ட்டில் இல்லைனா எப்படி, ஷேரும் முக்கியமான இல்லை, போக்கோ. அந்த ஷேர் போக்கோ தாங்க. போக்கோவோட X7 போக்கோவோட X7 ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபோனாக கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் இருக்கும். இந்த செக்மெண்ட்டில் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் 2 கொடுக்குற ஒரே ஃபோனும் அதுதான். IP69 அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா செக்மெண்ட் டியூரபிள் டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாலும், இந்த கொரில்லா கிளாஸ் விக்டஸ் 2 இந்த செக்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு இல்லை, இந்த செக்மெண்ட்டில் வேறு யார்ட்டையுமே கிடையாது. ரெண்டாவது விஷயம், இதோட ஹைப்பர் ஓஎஸ் முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் பண்ணாமல் யூஸ் பண்ணிங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபோனாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். பேட்டரி லைஃப்பும் நார்மலான பேட்டரி லைஃப் கண்டிப்பாக இருக்க போது, அங்கே எங்கேயும் பிரச்சனை கிடையாது. நல்ல கேமரா இருக்க போகுது இதில் மெயினாக. ஸோ உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இதில் நீங்கள் பார்க்க போகிறதில்ல. சேம் 1.5K டிஸ்பிளே தான் கொடுக்க போகிறாங்க. நல்ல பிரைட்டான ஒரு டிஸ்பிளே, ப்ரீமியமான ஒரு ஃபோன் எடுக்கிற ஃபீல் கிடைக்கும். இப்போ நீங்கள் 15 Pro Plus வாங்குறீங்க அப்படின்னா சேம் அதே ப்ரீமியமான ஒரு ஃபீலை அண்டர் 20Kல நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா போக்கோ X7 ட்ரை பண்ணிட்டு போகலாம். அதுலேயும் பேக் லெதர் வேணும்னாலும் இருக்குது. உங்களுக்கு அந்த போக்கோ எல்லோ மாடல் இருக்கும், அது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர்லேயும் கிடைக்கும். அதில் லெதர் ஃபினிஷ் மாதிரி தான் இருக்கும். ஸோ கவர் போடாமல் உங்களால் யூஸ் பண்ண முடியும். இந்த செக்மெண்ட்டில் லாஸ்ட்டு ஃபோனாக இதை வச்சுக்கிட்டாலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபோனாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அண்டர் 20Kக்குள்ளே. சம்டைம்ஸ் இல்லை, மெனி டைம்ஸ் இந்த ஃபோன் ஆஃபரில் வரும்போது 15 to 16K கிடைக்கும். ஸோ இது எல்லாமே அண்டர் 20Kல கிடைக்கிறதாங்க. இதில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கேமரா கம்பல்சரி வேணும் அப்படின்னா CMFோட ஃபோன் 2 Pro, பில்ட் அண்ட் டிசைன் டிஸ்பிளே ப்ரீமியமாக வேணும்னா மோட்டோ, அதே மாதிரி எனக்கு ஒயர்லெஸ் சார்ஜர் வேணும் அப்படின்னா டெக்னோ போவா 7 Pro. எனக்கு இந்த செக்மெண்ட்டில் நல்ல டிஸ்பிளே வேணும், நல்ல பில்டு குவாலிட்டி வேணும், எனக்கு டிஸ்பிளே ரொம்ப டஃப்பாக இருக்கணும், அதாவது டஃபஸ்ட்டு டிஸ்பிளேவாக இருக்கணும். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் கீழே போட மாட்டேன், கீழே போட்டால் கொஞ்சம் தாங்கணும், ப்ரொடெக்ஷன் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போக்கோவோட X7. எனக்கு ஆல்ரவுண்டராக ஒரு ஃபோன் வேணும். எனக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும், பேட்டரி நல்லா இருக்கணும், டிஸ்பிளேவும் நல்லா இருக்கணும், எனக்கு ஒரு யூஐயும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா ரியல்மியோட நார்சோ. ஸோ இதுதான் என்னோட அண்டர் 20Kல டாப் 5 ஃபோன்ஸ். ஸோ நீங்கள் யாருன்னா இந்த ஃபோனை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ப்ளஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்களும் ரிப்ளை பண்ணுவாங்க, தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.